வந்திருக்கோம். என் பேர் வந்து அர்ச்சனா. நான் 8th A2 படிக்கிறேன். நான் ஆர் அருணாதேவி 7th A3 படிக்கிறேன். நான் பி காவியஸ்ரீ 7th A3 படிக்கிறேன். இப்போ வந்து நாங்க செஞ்சிருக்க மாடலோட நேம் வந்து 4 வீலர் ஆட்டோமேட்டிக் ஸ்டீரிங் கண்ட்ரோல் இண்டிகேட்டர். இப்போ வந்து நம்ம ஹைவேஸ்ல போயிட்டே இருக்கக்குள்ள நம்ம வந்து ஒருத்தரை வந்து ஓவர்டேக் பண்ணக்குள்ள இண்டிகேட்டர் போடுறது கிடையாது. ஏன்னா டைம் இல்ல, அது போடுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறதுல என்ன இருக்குன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஸ்டீரிங்க ரைட் சைட் திருப்பினாவே ரைட் இண்டிகேட்டர் வந்து எரியும், லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணி முடிச்ச பின்னாடி இப்ப லெஃப்ட் சைட் திரும்ப போறோம். அப்ப லெஃப்ட் சைட் ஸ்டீரிங்க திருப்பக்குள்ள லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்து எரியும், ரைட் இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கக்குள்ள ரெண்டு இண்டிகேட்டரும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து ஒருத்தரை ஓவர்டேக் பண்ணக்குள்ள இண்டிகேட்டர் போடாததுனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அப்ப நம்ம வந்து ஸ்டீரிங் மூலமாவே இண்டிகேட்டர் போடுறதுனால நம்ம வந்து ஆக்சிடென்ட்டை நிறைய குறைக்கலாம். இந்த ஸ்டீரிங்கை நம்ம திருப்பக்குள்ள எப்படி இண்டிகேட்டர் எரியுதுன்னா, இங்க வந்து நம்ம ஸ்டீரிங்கான மேக்னெட் சென்சார் மூலமா ஸ்டீரிங்கை திருப்பினாவே இண்டிகேட்டர் போடுற மாதிரி தயாரிச்சிருக்கோம். இந்தியாவிலே முதல்ல நாங்க இந்த மாதிரி தயாரிச்சிருக்கோம். இது மூலமா நாங்க வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸை வந்து குறைக்கலாம். அதுக்கப்புறமா உயிர் சேதத்தை வந்து குறைக்கலாம். மாணவர்களுக்கு ஆபரேட் பண்ணி காமிக்கிறோம். மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து நாங்க இதை ஆபரேட் பண்ணி காமிக்க போறோம். ஜனவரி 1 வந்து இதை நாங்க காமிக்க போறோம். இது வந்து